ஐயோ வீட்டு முன்னாடி இவ்வளோ நாய்களா செத்தா இன்னைக்கு. 4 நாள் லீவ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, சென்னை கிளம்பலாமா? சரி, வீட்டிலேருந்து கிளம்பி சிதம்பரம் வந்து பார்த்தா இவ்வளோ கூட்டம், எப்படி போகணும்னு வேற தெரியல. சரி, கூட்டம் இருக்கட்டும், அதான் நீ புக் பண்ணிட்டே. ஆமா இல்லை, அப்போதான் என் மைண்டுக்கே வந்தது. எனக்கு 8 மணிக்கு தான் பஸ், ஆனால் 6:45 வந்துட்டேன். ஏன்னா 2 அண்ணன்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். சரி, பார்த்துட்டு என்ன பஸ் ஏற்றி விட்டு போவாங்க. சரி, அது வரைக்கும் பசிக்கிற மாதிரி வேற இருந்தது. சரி, சாப்பிட போகலான்னு சரி இந்த காளான் கடைக்கு போனோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரையும் பார்க்குறேன்னா, ஆனால் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் நான் சென்னை போகிறதுக்கு மனசே வரல, இன்னொரு பக்கம் மைண்டில் இஎம்ஐ அப்படின்னு ஓடுது. தம்பி எமோஷன் ஓரம் கட்டிட்டு சொல்யூஷன் தேடி லைஃப்ல ஓடுதுன்னு சொல்லி நானே எனக்கு சொல்லிக்கிட்டு, நீயே உனக்கு சொல்லிக்கிறேன்ட்டு இந்த கன்றான கருத்து எங்களுக்கு தாண்டா கேட்குது அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் சொல்றது கேட்குது. சரி, இந்த பஸ்ஸுக்கு 10 நிமிஷம் இருக்கு, அரை பேட்டா ஒரு டீ அப்படின்னு போட்டா வரட்டான பஸ் கிளம்பிடுச்சு. சரி, ஃபுட்பால்ல அண்ணனுங்களுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே பஸ் உள்ள ஏறிட்டேன். சரி, ஏறின கொஞ்ச நேரத்திலே வயிற்ற பேட்ட ஆரம்பிச்சிருச்சு, என்னன்னு தெரியல. சரி, இப்போ எங்கேயாவது நின்னா நல்லா இருக்கும்னு நினைச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. சரி, ஒரு வழியா இறங்கி வெளியே நிக்கலான்னு பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட். கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணிட்டு திரும்ப பஸ்ல ஏறலான்னு பார்த்தா அங்க அவ்வளோ பஸ் நிக்குது. எந்த பஸ் நான் வந்த பஸ்ன்னு தெரியல. எப்படியோ ஒரு வழியா பஸ்ஸை கண்டுபிடிச்சி ஏறி கோயம்பேடு வந்து இறங்கிட்டேன். சரி, நைட் டிராவல் பண்ணா தான் கஷ்டம் இருக்காதுன்னு பார்த்தா இப்போ உடனே ஆஃபீஸ் வரை கிளம்பணும். அப்புறம் அந்த நாள் ஃபுல்லாவே ரொம்ப கஷ்டமா தான் போகும். சரி, நடக்கிறத பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சரி ரேபிடோ புக் பண்ணி வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். சரி, வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா நம்மள வெல்கம் பண்றதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய்.